Hello all, welcome to Priya's Thaligai. இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி காமிக்க போகிறேன். ஒரு சின்ன ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் வந்து பட்னம் பக்கோடா. இது வந்து ரொம்ப வந்து அந்த கோவில்களில் வந்து பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இது. நம்ம ததியாராதனை சாப்பாடு பண்ணும்போது மடத்தில் எல்லா ஆசிரமத்துலலாம் வந்து இது வந்து போடுவா. துவாதேசி அந்த மாதிரி ஏதாவது கோவில் விசேஷம்னால போடுவா. ரொம்ப ரொம்ப எங்களோட ஃபேவரட்டான ஒரு இது. இந்த அவ்வளோ ட்ரெடிஷ்னலான வந்து அது வந்து அங்கேருந்து நாங்கள் வந்து கற்றுன்னு இருக்கேன்னா. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே ஒரு கப் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம் நம்ம. இதை வந்து எல்லாத்தையுமே சலிச்சுக்கோங்க ஒரு தடவை வாங்கியிருந்தேன்னா. அதே மாதிரி ஒரு கப்பு வந்து அரிசி மாவு. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டுத்தையும் நன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு. ஸோ இதுக்கு வந்து மேலே வந்து என்னென்னா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு. இதுக்கு வந்து நோ கார்லிக் நோ ஆனியன். ஏன்னா இது வந்து ரொம்ப பெருமாளுக்கு பண்ணுறதுனால போட மாட்டா. ஸோ இது வந்து கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு இஞ்சியை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா அண்ட் கொஞ்சம் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த பச்சை மிளகாவே ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு, ஏன்னா இது வந்து கடலை மாவுங்கிறதுனால கொஞ்சோண்டு நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு. தட் இஸ் நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த ஒரு இங்கே இவ்வளோ தான் எடுத்துக்கணும். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் வந்து எடுத்துட்டா போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து நெய் வந்து நான் வந்து லைட்டாக சுட பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. இந்த நெய்யை வந்து இதில் நல்லா நம்ம விட்டுடலாம். ஸோ இதை நல்லா வந்து எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம இந்த க்ரம்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, பொறன்னு இருக்கணும். இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டுலாம். ஸோ இதை நல்லா அப்படி பொறான்னு இருக்கும்ல, நம்ம 2 கையில் தேய்ச்சா ஒரு மாதிரி வரும் இல்லையா, இந்த மாதிரி பொறான்னு இருக்கணும். ஸோ இதில் வந்து எப்படின்னாக்கா வெளியில் வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியில் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பாக இருக்கும், உள்ளார பார்த்தேன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எல்லா ஒரு விசேஷ நாட்களில் எல்லாத்துக்குமே பண்ணுவாள். எங்கள் வீட்டில் வரும்போது எப்போ பார்த்தாலும் வந்து பண்ணும்போது அது வந்து ரொம்ப அவ்வளோ ரொம்ப ஜாஸ்தி பண்ண மாட்டா, கொஞ்சம் தான் பண்ணுவாள். அதுக்கே நாங்களாம் வந்து அவ்வளோ வந்து போட்டி போட்டுண்டு அவளை எடுத்து வச்சு கொடுக்க சொல்வோம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்னென்னா தண்ணி வந்து நிறையா ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் தெளித்து நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணோம். ரொம்ப அப்படியே வடக்கி இருக்கிற மாதிரி பிசையக்கூடாது. லைட்டாக வந்து நம்ம வந்து உருட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இங்கே வந்து என்னென்னா ரொம்ப அப்படியே தண்ணி போட்டு வடக்கி பிசைகிற மாதிரி இருக்கக்கூடாது, இல்லை க்ரம்பிள்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து உருட்டி இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படி உதுத்து விட்டால் உதிர்ற மாதிரி இருக்கணும். அதுதான் அதோட வந்து பதம். ரொம்ப இதுவாகவும் பிசையக்கூடாது, லைட்டாக உருட்டி அப்படியே வைக்க வேண்டியதுதான். ரொம்ப அப்படியே இதுவாலாம் பண்ண வேண்டாம். ஸோ நான் இதை வந்து உருட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து மாற்றிருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா உள்ளார வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கணும். அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே, வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும்.
ஸோ ரொம்ப தீ வந்து ஜாஸ்தி வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். அண்ட் இதை வந்து நல்லா பெரட்டி விடும்போதும் கூட வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப இதுவாக பண்ணால் அது வந்து உடஞ்சிக்கும். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் அது உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லா பண்டிகை நாளில் நம்ம நார்மல் வடை இதெல்லாம் பண்ணும்போது இது வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் இப்போ வந்து எல்லாம் ஐபிஎல் நடந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஈவினிங் ஒரு ஸ்நாக்குக்கு வந்து கூட இது வந்து ட்ரை பண்ணலாம். குயிக் அண்ட் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான், கடலை மாவு, அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு. ஸோ லைட்டாக இந்த மாதிரி வந்து அதை வந்து பரட்டி விடணும். ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்த்தேன்னா நம்ம வந்து ரொம்ப அப்படியே ஸ்மூத் சாஃப்டாக இருக்காது, கொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப ரவுண்டாலாம் நம்ம வந்து பண்ண வேண்டாம், ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே வந்து வேகும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கேன்னா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம், அதை டிஸ்பிளே பண்ணிடலாம். பாக்கி இன்னொரு செட் ஆஃப் இது இருக்குது, அதையும் நான் போட்டுடுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அப்படியே உள்ளே பொறன்னு இருக்குது. இன்றைக்கி வந்து ராமானுஜர் ஜெயந்தி. ஸோ இன்றைக்கி வந்து பெருமாளுக்கும் இன்றைக்கி வச்சு பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து வெளியில் நல்லா அப்படியே கிறிஸ்பாக இருக்குது, உள்ளார பார்த்திங்கன்னா நல்லா பொறன்னு இருக்கும். அவ்வளோ உள்ளே சாஃப்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நம்ம சாம்பார் சாதம் ஆர் அந்த மாதிரி ஏதாவது நம்ம சாப்பிட்டா கூட இது ரொம்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் அது சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஐட்டம். இந்த ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளீஸ் வாட்ச் Priya's Thaligai. For further and updated recipes, follow me on Instagram, Priyadarshini R. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. Happy cooking.